Hi friends, வணக்கம். நம்ம இன்னைக்கு குக் வித் கோமாளி கனி அவங்க செஞ்ச குத்தி வெங்காயம் பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வெங்காயம்னு கத்திரிக்காய். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு பார்க்கலாம். இப்போது தனியா, காஞ்ச மிளகா 10-12, கொஞ்சம் மிளகு, எள்ளு, சீரகம், உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, கொப்பரை துருவி வச்சுருக்கிறது, கொஞ்சம் கடுகு, எண்ணெய், பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, சீரகம், ஏலக்கி, லவங்கம், பட்டை, முந்திரி, வேர்க்கடலை, பிரிஞ்சி இலை, வெள்ளை கத்திரிக்காய், கொஞ்சம் வெல்லம், கொத்தமல்லி, கடாய் வைக்கணும், 2 ஸ்பூன் எண்ணெய், காஞ்ச மிளகா நல்லா ஃப்ரை பண்ணணும். லவங்கம், பட்டை, பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, தனியா 1 ஸ்பூன் நல்லா ஃப்ரை பண்ணணும். அது அரோமா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லாமே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ஒரு அரோமா ஸ்மெல் வந்துனே இருக்குது பாருங்க, வந்துகிட்டே இருக்குது. அது வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். திருப்பி 1 ஸ்பூன் மிளகு போடணும். ஒன்றரை ஸ்பூனு வெள்ளை எள்ளு, நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நல்ல ஒரு அரோமா ஸ்மெல் வர வரைக்கும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அரைமுடி கொப்பரை துருவி வச்சுக்கிறது இது கூடவே சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதெல்லாம் ஆற வச்சு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், பவுடர் ஆகிடுச்சு. ஆனால் ரொம்ப நைஸாக வராது, கொஞ்சம் லேஸாக இருக்கும். இந்த பவுடரை வச்சு 2-3 வாட்டி நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம். இதான பிறகு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அப்புறம் 4-5 ஸ்பூனு எண்ணெய், கடலை எண்ணெய், ஒரு ஸ்பூன் கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்சு வந்தது 1 ஸ்பூன் சீரகம், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தப்பருப்பு
2 ஸ்பூன், எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டுருக்கணும். முந்திரி உடைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், நல்லா ஃப்ரை பண்ணணும். சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சா கத்திரிக்காயை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தெலுங்கில் இதை வெங்காயம் பண்ணுறாங்க, நம்ம தமிழில் கத்திரிக்காய்ன்ட்டு சொல்கிறாங்க. இப்போது இது அரிஞ்சு வச்ச கத்திரிக்காவை நம்ம மசாலாவில் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஒரு 60% அளவாக வேகிற வரைக்கும் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிகிட்ருக்கணும். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். 5-6 நிமிஷம் இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா பாதி வெந்திருக்கு. மீதி எல்லாம் வேவிக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கின்னு வேவிச்சுக்கலாம். இது 8-10 நிமிஷம் வரைக்கும் தட்டு மூடி வைக்கிறேன், வேகட்டும். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் இருக்குது. இப்போ பார்க்கலாம். ஒரு கப் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், இப்போது சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் தட்டு மூடி வைக்கலாம். இப்போ எனக்கு 8-10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் சுண்டிருக்கு. இந்த கத்திரிக்காய் பாருங்கள் இப்படி நல்லா வெந்திருக்கு. ஒரு கப் அரிசி கழுவி எடுத்துன்னு வச்சுன்னு இருக்கேன். அரிசி குக்கரில் போட்டு 3 விசில் வரைக்கும் நான் பார்த்துட்டு இறக்கிடுறேன். பாருங்கள், சாதத்தை ஃபஸ்ட் லேயராக சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி வச்சுருக்கிற பிரியாணி தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இன்னும் ஒரு லேயரு நம்ம இந்த கொத்தமல்லியை இப்படி போட்டுக்கலாம்.
இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னொரு லேயர் சாதம் அப்படியே போட்டுக்கலாம். அதே மாதிரியே பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி நல்லா அப்படி தூவிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே ஆல்ரெடி மசாலாக்கு சேர்த்துருக்கோம். நல்லா கலந்து வச்சுருக்கேன் பாருங்க. இப்போ பாருங்க, குத்தி வெங்காயம் பிரியாணி ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதர் குக் வித் கோமாளி ரெசிபீஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.